ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு வெந்தவுடனே நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவும் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் வதங்கினோன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் இல்லையா வெண்டைக்காயில், அது போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் வேக வச்ச அப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் மிளகாய் தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அவ்வளோதாங்க மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பொரியல் ரெடி ஆகிட்டு மார்னிங் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு சூப்பராகவே இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.